சையது பாவா பஹருதீன் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணனுடைய தர்கா ஷெரீஃபிற்கு தான் நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். உங்களுக்கு ஆஜத்துக்கு கை கொடுத்து உங்களுக்கு பாப்பா இது பண்ணதுனால எல்லாம் விளக்கு போட்டது எல்லாம் இது பண்ணது எல்லாம் பேத்திகள் பிறந்தது நம்ம ஒரு காரியமாக நடந்தது இருக்குது. அந்த 7 கன்னி பெண்ணும் குளிச்ச இடம் அது. இந்த குளியலையில மாதிரி இருக்கும். இது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய தீனின் அன்பு சொந்தங்களே, சூஃபிடியின் அன்பு நேயர்களே, தற்பொழுது நாம் விஜயம் செய்ய வந்திருக்கின்ற இடமாகப்பட்டது புதுக்கோட்டை மண்ணில் திருமயத்தில் திருப்புகளான இறைநேச ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஹல்ரத் ஷஹீத் சையது பாவா பஹருதீன் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணனுடைய தர்கா ஷெரீஃபிற்கு தான் நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இவர்களுடைய வரலாறாகப்பட்டது மிகவும் ஒரு ஆச்சரியமும் இறை நெருக்கத்தில் மூழ்கியவர்களுக்காக இறைவன் கொடுக்கின்ற அற்புதத்தின் அற்புதங்கள், இரத்தின குவியல்களின் வம்ச வரலாற்று சுருக்கங்களை நாம் காண இருக்கிறோம். இவர்கள் காலத்தில் நடக்கப்பட்ட கராமத் மற்றும் இங்கு நடந்த நிகழ்வுகளை தான் நாம் முதற்காணல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பார்க்காதவர்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனிலே ஃபஸ்ட்டு லிங்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் நீங்கள் சென்று பாருங்கள். இந்த அடர்ந்த காட்டில் தான் நந்தவன ரோஜாவாக இறைநேச சீமானாக வாழ்ந்து மறைந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற இறைநேசர் ஹல்ரத் பாபா பகூத் நாயகம் தவம் செய்த இடம். அவர்கள் இல்மை பெருக்கம் கொண்டு நெருக்கத்தை கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு நல்லூர் ஆட்சியாம் இன்றும் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. இந்த பாறையில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அன்பு தோழர்களே, பேரன்பிற்குரியவர்களே, தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடமாகப்பட்டது தான் அந்த திருமயத்தில் அடங்கி நல்லூரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஷஹீத் பாபா சையத் பஹருதீன் நாயகம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்துல ஒரு போரை போட்டிருக்காங்க. அங்கே தான் அவங்க ஷஹீதாக்கப்பட்டு பக்கத்தில் அந்த குழி போல இருக்குல்ல, அங்கே தான் அவங்க தலை ஷஹீதாக்கப்பட்டது என்று ஒரு வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இறைநேசருடைய ஷஹீதுடைய அந்தஸ்து உள்ள இறைநேசர் தர்பாரில் ஜியாரத் செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லனுக்கு எல்லா புகழ் அனைத்தும் என கூறி, நீங்கள் இப்போ பார்த்து கொண்டீங்கன்னா ஷஹீதாக்கப்பட்ட இடம். அதுதான் சந்தனம், சந்தனம் அந்த நறுமண பொருள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த பச்சை பொருளை போட்டிருக்கு பார்த்துறீங்களா, அங்கே தான் அவங்க வெட்டுப்பட்டு இறந்ததாகும். எதுக்காக ஷஹீதானங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நம்மளுடைய சமத்துவம் ஓங்குது. அந்த இறைநேசம் எப்படிப்பட்ட இறைநேசம், இறைநேசருடைய ஆற்றல் என்ன, அவங்களுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறியலாம். பேரம்பிக்கினர்களே, நம்ம இருக்கிற அந்த தர்காவது ஷஹீதாக்கப்பட்ட அந்த தர்காவில் எதிராக இங்கே வந்தீங்கன்னா நுழையிறதுக்குள்ளே வந்து அங்கங்கே உங்களுக்கு வேலி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, பச்சை கலர் வேலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குதும். இங்கே தான் வந்து அண்ணனுடைய பாதம் பொதிந்த இடமாக இருக்கிறது. பறக்க பொருந்திய பாதம் இங்கே இருக்குல்ல, அந்த குழிகள் அங்கே இருக்குது பாருங்கள். அவங்க பாதம் அந்த நெயில் சொல்லுவாங்க, நகம், அந்த கீரல் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதம் பொருந்ததாக இருக்கப்படுகிறது. இந்த இடம் இங்கே எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிறை வடிவில் அந்த இதை வச்சு அடையாளம் காட்டி அதில் வெளியே போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். இது வந்து அவங்களுடைய பாதம் பதிந்த இடமாக இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தி வந்த குதிரை, அந்த நாயகம் பயன்படுத்திய குதிரையுடைய கால் பாதமும் இங்கே சுமந்த இதாக இருக்கும். அவங்களுடைய பாபாவுடைய பாதமும் அந்த நாயத்துடைய குதிரையின் பாதமும் இங்கே பொதிந்தது. அந்த இடத்துல சுற்றி உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டியிருப்பாங்க. அந்த பாதம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது ஃபுல்லாக வேலி அடிச்சுருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த குதிரையுடைய பாதங்கள் தான். ஏன்னா குதிரையுடைய பாதம், இந்த நம்முடைய ஷஹீத் நாயகத்துடைய குதிரை அதனுடைய பாதம். அடுத்து நம்ம மெயினான ஒரு வரலாற்றுக்கு போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் வெற்றி கண்ட இந்த இடத்துல வந்து 7 இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, 7 கன்னி பெண்கள் மஞ்சள் உரசி குளித்த இடம். 7 கன்னி பெண்கள் மஞ்சள் உரசி குளித்த இடம். இந்த இடத்துல தான் ஒரு 7 கன்னி பெண்கள் வந்து மஞ்சள் அரைத்து தன்னுடைய சுத்தம் செய்து கொண்ட இடமாக கருதப்படுகிறது. அதை தான் அடையாளமிட்டு காட்டப்படுகிறது. இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. இந்த குரங்கள் தான் குளித்து அந்த குளியலறை சொல்லுவோம்ல, அந்த குளியறை போன்று இருக்கிறது. அதை அரித்து இருந்த இடமாக இருக்கப்பட்டது. பாபா அன்னவர்களால் காப்பாற்றப்பட்ட பெண்கள் குளித்த இடத்திற்கு, மஞ்சள் உரத்து குளித்த இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. இது பாபா அவர்கள் வந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தார். இந்த சுனையிலிருந்து தான் பாபா அவர்கள் தண்ணீர் எடுத்து அவர்களும் பருகினார்கள், மற்றவர்களும் கொடுத்தார்கள். இது வந்து குடி தண்ணீர் பயன்படுத்திய இடம். அதையும் அடையாளமிட்டு காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பாபா அவர்கள் குடிக்க தண்ணீர் பயன்படுத்திய இடம் என்பதை அவங்க அடையாளமிட்டு காட்டியிருக்காங்க. அதே போன்று இந்த இடத்துல அவங்க வந்து தவம் செய்த இடத்துல வந்து
அவர்களுக்கு தொழுகைக்கான ஒழு வேண்டிய நிலையில் வந்து ஒழு செய்த இடமா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாபா அவர்கள் வந்து ஒழு செய்த இடம் இந்த ஒரு திணைமா இருக்குல்ல, இதில் தான் அவங்க வந்து தண்ணீர் எடுத்து ஒழு செய்து அவங்களுடைய ஐவேளை கடமையில் ஒன்றான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒழு செய்ய எடுக்கப்பட்ட பரக்கத் பொருந்திய இடமாக இருக்கிறது. இன்ஷால்லா அதில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஒழு செய்த இடம். ஒழு செய்த இடம், தண்ணீர் 7 பெண்கள் மஞ்சள் உரிசி குளித்த இடம், தண்ணீர் போற்றிய இடம், பாபாவின் கால்பாதம், பாபாவின் குதிரையின் கால்பாதம் போன்ற அவர்கள் பரக்கத் பொருந்திய உபயோகப்படுத்தப்பட்ட அவர்களால் பலன் பெற்ற விலங்கினங்கள் மனிதர்களுடைய நினைவுகள் தான் இப்போ நம்ம நினைவுகள், உண்மை நினைவுகள் எல்லாம் இங்கே ஆதாரபூர்வமாக இருக்குது. இன்ஷால்லா அது அல்லாஹ் கியாமத் வரையும் பாதுகாப்பாக இன்ஷா நாம் அனைவரும் பார்க்கும் பாக்கியத்தையும் தருவான் என கூறி அவர்கள் செய்தாக்கப்பட்ட இடத்தில் புண்ணிய பூமியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய திருப்புகள் என்றும் அவர் புகழ் கொடி ஓங்கி ஒலித்திருக்கும் பொழுது அவருடைய புகழ் என்றும் அழியாதது போல இப்போ நாம் இந்த ஜியாரத்துக்கு வந்திருக்கும் பொழுது இங்கே அடிக்கடி ஜியாரத்துக்கு வருபவர்கள், அவர்களால் பலன் பெற்றவர்கள், அவர்களுடைய துவா பரக்கத்தினால் வாழ்வில் ஈடேற்றம் பெற்றவர்களை நாம் சந்தித்து அவர்களுடைய உரையாடும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்தும். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அவர்கள் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு பார்வைக்கு விருந்தளிக்கிறோம். இந்த இறைநேசருடைய வாசலில் நின்றபடியாக. அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஊர்லேருந்து? ராமநாதபுரம். எந்த ஊர்லேருந்து? ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? காலங்காலமாக. சொன்னீங்க உங்களுக்கு பேர் வச்சது கூட இந்த இடம் தாங்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 43 வயசு. உங்களுக்கு 43 வயசு ஆகுது. பேர் உங்களுக்கு வச்சு இந்த இடத்துல தான் ஆச்சு. எந்த நோக்கத்துக்காக வந்து உங்களுக்கு ஆஜத்துக்கு கை கொடுத்துச்சு? உங்களுக்கு பாப்பா இது பண்ணுறதுனால வந்து எல்லாம் விளக்கு போட்டது எல்லாம் இது பண்ணாங்க. எல்லாம் வந்து பேத்திகள் பிறந்தது. இவர்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து திருமணம் நடந்து சில காலம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுடைய துவாவில் வந்து குழந்தை வரம் வேண்டி உங்களோட துவா செய்ய சொல்லி வசீலத்தை வேண்டியிருக்கிறாங்க. அல்லாவோட கிருபையான உங்களுடைய நல்ல ஒரு வசீலாவினை கொண்டும் அவங்களுக்கு அழகிய ஒரு பெண் குழந்தையாகி பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதற்கு பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துலேயே அவங்களுடைய துவா பிறகு பெற்றது ஒரு ஆனந்தத்தில் அடிக்கடி வந்து இங்கே ஜாரம் செய்ததாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கந்தூரி செய்தது, இவங்க இடத்துல ஏழை எளிய மக்களுக்கு கந்தூரி உணவளிக்கிறது போன்ற நல்ல தர்மங்களை வந்து இவங்களுடைய ஹாஜத் நிறைவேறியும் அவருடைய தர்மங்களை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல எண்ணிலடங்காத குடும்ப மக்கள் இங்கே வந்து பலன் பெற்று போகிறாங்க. இவங்க எந்த ஊர்லேருந்து? ராம்நாட்டிலேருந்து வராங்க. அடிக்கடி இங்கே ராம்நாடு மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து இங்கே ஜாரம் செய்கிறாங்க. ஜாரம் செய்ய பல தர்காக்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட தர்காக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பெயர் போன ஒரு சிறப்பாய்ந்ததாக இருக்குது. அதில் திருப்பத்தூரில் இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய திருமயம் காட்டுபாவா பள்ளி அப்படிங்கிறது வந்து ஷஹீது அல்லாஹ்தாலா திருமயில குறிப்பில் ஷஹீதனவங்களுக்கு அந்தஸ்து என்ன உணர்ந்தவங்களோ இவங்களுடைய பலனை பெற்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து சாட்சியமாக இவங்களை போல கேடயமாக இவங்க தான் நம்ம பத்திரமே என்ன இறைநேசர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறவனுக்கு இவர்களால் பலன் பெற்றவர்கள், இறையர்களால் இறைநேசர்களின் அருளால் துவாவினால் பலன் பெற்றவர்கள் தான் அத்தாட்சி சாட்சிகளாக சுன்னத்துல் ஜமாத் படி இருக்கிறார் பார்வைக்கு இருந்த